ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆனா இப்ப புதுசா கட்சியில இணைஞ்சிருக்கீங்களா? ஆமாங்க. எதனால? இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இல்லை, இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நான் ஒரு பொதுநல அமைப்பு வச்சுருந்தேன். காரை சிறைகள் இயக்கம்னு, அதோட நிறுவனர் நான் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் பொதுநலத்தில். எனக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த முதல் மாநாட்டிலேருந்து தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. தலைவர் விஜய் அண்ணா வந்து வேற லெவலில் மக்கள்கிட்ட வந்து மக்களுடைய கோரிக்கைகளை வந்து தமிழ்நாடு அளவு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ப்ரொபகண்டா பண்ணுறதுனால அவங்களுடைய நிவர்த்திகள் தீர்வுகள் கிடைக்கிறது. அதனால தமிழக வெற்றி கழகத்து மூலியமா வந்தால் எங்கள் புதுச்சேரி மாநிலமும் காரைக்கால் மாவட்டமும் வளர்ச்சி பாதையில் போகுங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு எங்கள் டீமோட காரை சிறைகள் இயக்கத்தோட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் வந்து எதுவுமே பாண்டிச்சேரிக்கு பண்ணல அப்படின்னு இல்லைங்க, இது வரைக்கும் இந்த தலைவர்கள் வந்து எந்த விதமான முன்னேற்ற நடவடிக்கை எதுவுமே செய்யவே இல்லை. வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பீரியட்ஸை முடிச்சுக்கிறது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்தவங்க அவங்களுடைய வருவாயை கட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்க தவிர்த்து யாருமே ஒரு பொதுநலத்தோட வரதில்லை. அதாங்க இதுக்கு முன்னாடி உள்ள எந்த விதமான ஒரு நடவடிக்கை ஒரு முன்னேற்ற பாதையிலுமே கொண்டு போகல புதுச்சேரி மாநிலத்தை. கிட்டத்தட்ட தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது புதுவை மாநிலம் வந்து ஒரு சின்ன மாநிலம், ஒரு 20 லட்சம் மக்கள் தொகை உள்ள மாநிலம். சூப்பராக டெவலப் பண்ணலாம். எந்த ஒரு முதலமைச்சர் வந்தாலும் அந்த டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அவங்களுடைய இதான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை வந்து டபுள் மடங்காக எடுத்துகிட்டு போகல மட்டும்தான் நாட்டை செலுத்துறதை தவிர்த்து வளர்ச்சி பாதையில் போகலை. தமிழக வெற்றி கழகத்து சார்பாக கண்டிப்பாக ஒரு பெரிய டீம் அமையும், புதுச்சேரி காரைக்காலில் அமையும். அப்படி அமையும் போது எல்லா விதமான மாற்றமும் வரும். அது கல்வியாக இருந்தாலும் சரி, சாலை வசதியாக இருந்தாலும் சரி, பெண்கள் முன்னேற்றமும் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே, விவசாயிகள் முன்னேற்றமும் சரி, மீனவர்களோட பிரச்சனைகள் நேற்று வரைக்கும் நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து காரைக்கால் மீனவர்களுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி செய்யறதுக்கு காரைக்காலில் உள்ள நாங்கள் பாதிக்கப்படுறோம். காரைக்காலில் உள்ள புதுவையில் உள்ள முதலமைச்சர் எந்த விதமான குரல் எடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். விஜய் அண்ணாவுடைய பாதையில் புதுவையும் பின்தொடரும். நிறைய விமர்சனங்கள் வருது விஜய் மேல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, விமர்சனங்கள் வந்து அதை கடந்து போகிறதாங்க வாழ்க்கை. விமர்சனங்கள் வந்து கடந்து போகிறதா வாழ்க்கை. அது வந்து நம்மளை இன்னும் முன்னேற்றி தான் கொண்டு போயிட்டு இருக்கு. விமர்சனங்கள் மூலயமா தான் இன்னைக்கு தாவேக்காங்கிற கட்சி வந்து அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பார்ட்டி அமைஞ்சிட்டு இருக்கு. விமர்சனம் பண்ணுறோட வேலை வந்து ஒன்னே ஒன்று தான், விமர்சனம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஆனால் அதை பற்றி யாருமே வந்து நாங்கள் காதில் வாங்குறதில்ல. தமிழ்நாடு போல பாண்டிச்சேரியா நல்லா வைபா இருக்குமா? எப்படி இருக்கு கட்சி அங்கே வேற லெவல் வைப்பில் இருக்குங்க. ஆக்சுவலாக புதுவையில் வந்து விஜயானா வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது 2 மாதத்துக்கு முன்னாடி விஜயானா வந்ததில் அந்த குறையும் தீர்ந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஈக்குவலாக புதுச்சேரி, காரைக்கால் வந்து விஜயானோடைய சப்போர்ட்ல பயங்கரமாக இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இல்லைங்க, அதாவது நேற்று தான் நிர்வாகிகள் சில பேரை வந்து போட்டிருக்கிறாங்க தலைமையிலேருந்து, தமிழக வெற்றி கழக தலைமையிலேருந்து. இனிமே தான் படிப்படியாக பொறுப்பாளர்கள், வேட்பாளர்கள் எல்லாமே வந்து தளபதி அண்ணாவுடைய வழியில எல்லாம் செய்வாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டில் கைப்பற்றும் போது பாண்டிச்சேரி கைப்பற்றதா என்ன? தமிழ்நாட்டிலையும் நம்ம தான், புதுவையில் நம்ம தான். ஏன்னா தமிழ்நாட்டை பின்தொடர்றதா எங்க புதுவை மாநிலம். சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்க்கும்போது வெற்றி உறுதி, 100% உறுதி. அங்க மும்முனை போட்டிங்க, மும்முனை போட்டி. அதாவது பிஜேகே மற்றும் பலர், அண்ணா சொன்ன மாதிரி திமுக மற்றும் பலர், டிவிக்கே தனிச்சு அங்க ஒரு பெரிய லெவல்ல மாசா ஒரு வெற்றி சீக்கிரமா அமையும். இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் வலுவெல்லாம் கிடையாதுங்க. மீடியா சைடில் வேணா வலுன்னு சொல்லாமே தவிர்த்து அந்த அளவுக்கு வலுவெல்லாம் கிடையாது. வலுவிறந்து போயிடுச்சு. இல்ல, ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவங்க ஒரு பெரிய பொருட்டாவே நாங்கள் பாக்குறது இல்லை. தாவேக்காக்கு நிகர் வந்து தாவேக்கா மட்டும்தாங்கிற மாதிரி ஒரு ப்ரொபகண்டால போயிட்டு இருக்கோம்.